வீதி நாடகம் பார்ப்போமா? ஒரு வீட்டிற்குள் திருடன் ஒருவன் வருவதாக வைத்துக்கொள்வோம். விளையாடிக் கொண்டிருக்கிற குழந்தை அவனை பார்க்கிறது. அந்த குழந்தையை பொறுத்தவரை அதற்கு விளையாட புதிய ஒருவர் கிடைத்துவிட்டார். எனவே அவனை கைதட்டி அழைத்து விளையாட கூப்பிடுகிறது. ஏனென்றால் குழந்தைக்கு அவன் திருடன் என்பதும் தெரியாது, அவன் செய்யும் திருட்டுத் தொழிலும் புரியாது. நமக்கு தெரிகிறது என்றால் நம் மனதிற்கு திருட்டை பற்றி தெரியும் என்றுதானே அர்த்தம். மனத்தில்தானே எல்லாமே இருக்கிறது. மனத்தை பொறுத்துத்தான் எல்லாம் நடக்கிறது போலும். நாம் மனத்தின் பயத்தை மறக்க எதையெதையோ சிந்தித்தபடி வண்டியில் பயணப்படுகிறோம். இது என்ன இடம்? தேலோ பேலோ. வெட்ட வெளி, கும்மிருட்டு. வண்டியின் சத்தத்தை தவிர ஒரே நிசப்தம். மினுக் மினுக்கென்று தூரத்தில் மட்டும் வெளிச்சம். நாவை ஈரப்படுத்தி கொண்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு பாடகரிடம் கேட்டோம், இது என்ன இடம்? எங்கே போகிறோம்? பாடகர் கூறினார், ஓ அதுவா, இது தேலோ பேலோ. நாம் கொள்ளைக்காரர்கள் காளி கோயிலுக்கு போகிறோம். அவர் சொல்லி முடிக்கும் முன் வண்டி அந்த காளி கோயிலின் முன்னால் நிற்கிறது. நிலா மற்றும் நட்சத்திர வெளிச்சத்தில் அந்த காளி உருவமும் கொள்ளைக்காரன் உருவமும் நமது அச்சத்தை அதிகப்படுத்துகின்றன. அச்சத்தின் உச்சத்தில் கோயிலில் நுழைய அங்குள்ள அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் திருவுருவம் நமக்கு ஆறுதலை அளிக்கிறது. இவரது திருவுருவம் இங்கே எப்படி என்று நாம் சிந்திக்கும் பொழுதுதான் மக்கள் கூட்டமாய் நாடக மேடையை நோக்கி போகின்றனர். பெரிய லாந்தர் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. நடிகர்கள் மேடையில் வந்து வணக்கம் தெரிவிக்கின்றனர். வாருங்கள், வீதி நாடகம் பார்க்கலாம். இங்கு மந்தரைதான் இருக்கை, வானம்தான் கூடாரம். வீதி நாடகம். நாடகத் தலைப்பு மனிதன். காட்சி 1. மனிதனை மனிதனாக பார்ப்பது. கதாபாத்திரங்கள் அம்ஜத், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், நளினி வீட்டு பெண்கள். இடம் ஜெயராம்பாடி வீடு. அம்ஜத் பரட்டை தலை, அழுக்கான உடை, குழிவிழுந்த சிவந்த கண்களோடு, அம்மா, ஓ அம்மா. சாரதா தேவியார் கூறுகிறார், யாரப்பா இந்த வேளையில்? சற்று போய் பாருங்களேன். வீட்டு பெண்கள் கூவுகின்றனர், ஆம், வேறு யாரு? அந்த திருடன்தான், உங்கள் சீமந்த புத்திரன் அம்ஜத். சாரதா தேவியார் வெளியில் வந்து கூறுகிறார், ஓ அம்ஜத்தா, வா மகனே, வெகு நாட்களாக வரவில்லையே, எங்கே போயிருந்தாயப்பா? அம்ஜத் கூறினார், அம்மா, அது நான் திருடினேனா, அதனால் போலீசார் என்னை ஜெயிலில் போட்டுவிட்டனர், அதுதான் வரவில்லை. அன்னை அவனை அன்போடு பார்க்கிறாள். அவனது குழிவிழுந்த கண்களில் களைப்பும் பசியும் தெரிகிறது. அம்ஜத் மேலே கூறினான், அம்மா, இந்த பழங்களை குருதேவருக்கு அர்ப்பணிக்க எடுத்து வந்துள்ளேன். கையிலுள்ள பழங்களை அவன் தயக்கத்தோடு அன்னையிடம் கொடுக்கிறான். வீட்டு பெண்கள் வருகின்றனர். ஐயோ, அவன் திருடன். அவனது திருட்டு பணத்தில் வந்த பொருளை எப்படி கடவுளுக்கு கொடுப்பது? ஸ்ரீ சாரதா தேவியார் இடைமறித்தார். அன்போடும் பக்தியோடும் கொடுக்கும் எந்த பொருளும் தூய்மையானதுதான். என் மகனாகிய அவன் கொடுக்கும் இந்த பொருளை குருதேவர் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். அதெல்லாம் இருக்கட்டும், முதலில் நீ குளித்துவிட்டு வா. இந்த எண்ணெயை தலையில் தேய்த்து குளித்து வாப்பா. பிரசாதம் சாப்பிட்ட பிறகு பேசலாம். எண்ணெயை பெற்றுக்கொண்ட அம்ஜத் திரைக்கு பின் போகிறான். அன்னை அவனுக்கு உணவு பரிமாற இலையை போட்டு ஏற்பாடு செய்கிறார். குளித்து புத்துணர்ச்சியோடு வருகிறான் அம்ஜத். நளினி அவனுக்கு உணவை சற்று எட்டி நின்று தூக்கி தூக்கி போடுகிறார். அம்ஜத் மிக கூச்சத்தோடு உணவை உண்ணப் போகிறான். ஸ்ரீ சாரதா தேவியார் கேட்டார், ஏனம்மா இப்படியா பரிமாறுவது? இப்படி உணவு கொடுத்தால் யாரால் சாப்பிட முடியும்? நீ போ, நானே பரிமாறுகிறேன். மகனே, நன்றாக சாப்பிடு. அவன் அருகில் அமர்ந்து பரிவோடு அவனுக்கு பரிமாறுகிறார் அன்னை.
குளித்து சாப்பிட்ட புத்துணர்ச்சியோடு நான் எப்படிப்பட்ட தவறே செய்தாலும் என்னிடம் அன்பு காட்ட, பரிவோடு உணவு பரிமாற ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாக அங்கிருந்து அம்ஜத் விடை பெறுகிறான். அவன் போன திசையை பார்த்தபடி அன்னை நீண்ட நேரம் கண்களில் நீர்மல்க நிற்கிறார். திரைக்கு பின்னாலிருந்து, மனிதன் என்பவன் குணம் குற்றம் நிறைந்தவன். இந்த குணங்களையும் குற்றங்களையும் தாண்டி அவனை மனிதனாக பார்க்க வேண்டும், மனிதனாக நடத்த வேண்டும். அதுதான் மனிதத்தன்மை. திரை விழுகிறது. நம் மனம் குழைந்து நம் கண்களில் நீர் துளிர்க்கிறது. இவரை ஏன் அனைவரும் அன்னை என்று சொல்கின்றனர் என இப்பொழுதுதான் புரிகிறது. காட்சி 2. ஒவ்வொருவரிலும் உள்ள மனிதனை வெளிக்கொணர்வது. கதாபாத்திரங்கள்: கொள்ளைக்காரன், கொள்ளைக்காரி, பயணிகள், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார். இடம்: தேலோ பேலோ. பயணிகள் கூவினர், "ஆ, இருட்டத் தொடங்கிவிட்டதே! சீக்கிரம் சீக்கிரம், விரைவாக இந்த வெட்ட வெளியை கடக்க வேண்டும். இருட்டும் முன் தாரகேஸ்வரரை அடைந்தால் நல்லது. இங்கு கொள்ளையர் பயம் வேறு அதிகம்." அனைவரும் பதட்டமாய் வேகமாய் நடக்க, களைப்புற்று நடக்கும் அன்னையார் பின்தங்கி விடுகிறார். அப்பொழுது கொள்ளைக்காரன் அங்கே வந்தான். "ஏய், யார் நீ?" கொள்ளைக்காரியும் அதட்டலாக, "ஏய், கேட்கிறோம் அல்லவா, இந்த நேரத்தில் இங்கு என்ன செய்கிறாய்?" அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் தயக்கமும் பயமும் இன்றி கொள்ளைக்காரனை நோக்கி, "அப்பா, நான் உங்கள் மகள் சாரதை. தக்ஷிணேஸ்வரத்தில் உங்கள் மருமகனை காணப்போகிறேன். இருட்டிவிட்டது. என்னோடு துணைக்கு வருவீர்களா?" கனிவான அன்னையின் பேச்சை கேட்டு கொள்ளைக்காரனும் கொள்ளைக்காரியும் உண்மையிலேயே தங்கள் மகளாகவே அன்னையாரிடம் பரிவோடு பழகுகின்றனர். கொள்ளைக்காரி கூறினாள், "மகளே, இருட்டிவிட்டது. களைப்பாய் இருக்கிறாய். சற்று இளைப்பாறு. பிறகு நாங்களே உன்னை தாரகேஸ்வரத்தில் சென்று விட்டு வருகிறோம்." அந்த கொள்ளைக்கார பெற்றோரோடு அன்னை செல்கிறார். திரை விழுகிறது. குரல் மட்டும் ஒலிக்கிறது. பின்னால் பலமுறை தக்ஷிணேஸ்வரத்தில் அன்னையார் குருதேவரோடு வாழ்ந்த பொழுது இந்த கொள்ளைக்கார தாய் தந்தையர் அவர்களை காண வருவதுண்டு. தூய மனத்தை கொண்டவன் அனைத்தையும் தூயதாகவே காண்கிறான். முதலில் சொந்த மனத்தை குறையுடையதாகச் செய்த பிறகுதான் பிறருடைய குறையை காண முடியும். பிறருடைய குறைகளை நீ கணக்கிட்டு சொல்லிக் கொண்டிருப்பதால் அவனுக்கு ஏதாவது ஏற்பட போகிறதா என்ன? நீதான் கீழே போகிறாய் என்பார் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார். இந்த தூய உள்ளம்தான் என்றும் நமக்கு பாதுகாப்பு. உயர்ந்த மனிதர்களின் முன்னால் தீயவன் கூட நல்லவனாக மாறுகிறான். சாதாரணமானவன் கூட உயர்ந்தவனாக மாறுகிறான். ஒவ்வொருவரிலும் இருக்கும் இந்த மனித தன்மையை வெளிப்படுத்துவதாக நம் செயல் அமைய வேண்டும். ஓஹோ, இதுதான் கொள்ளைக்காரன் அன்னை கதையா? அப்பாடா, என்னமாய் பயந்து விட்டோம். நாம் பயத்தின் பிடியிலிருந்து சற்று விடுபட்டவர்களாய் இனி யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் தூய மனதோடு இயல்பாக பழகினால் அவர்களில் உள்ள மனிதம், தெய்வம் வெளிப்படும் என்ற நம்பிக்கை நம்முள் எழுகிறது. காட்சி 3. மன்னிப்போம், மறப்போம். கதாபாத்திரங்கள்: சுவாமி விவேகானந்தர், சுவாமி பிரேமானந்தர், திருடன், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார். இடம்: பேலூர் மடம். சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், "ஆஹா, இந்த சமையல்காரன் மடத்திலேயே திருடிவிட்டான். எத்தனை முறை எச்சரித்தும் இப்படி செய்கிறான். பாபுராம், முதலில் மடத்திலிருந்து இவனை வெளியே அனுப்பு." சுவாமி பிரேமானந்தர், அதாவது பாபுராம் மகராஜ் பதிலளிக்கிறார், "ஆமாம், அப்படியே செய்கிறேன்." அன்னையார் வீட்டில் அன்னை சுவாமி பிரேமானந்தர் நுழைகிறார். சமையல்காரன் கூறுகிறான், "அம்மா, நான் மடத்தில் திருடிவிட்டேன். என்னை மடத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்கள். நான் எங்கு போவேன்? என்ன செய்வேன்? நான் செய்தது தவறுதான். என் வாழ்க்கைக்கு இப்பொழுது வழியே இல்லையா அம்மா? சத்தியமாய் இனி திருட மாட்டேன்." அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் கூறுகிறார், "சரி அப்பா, நீ மடத்துக்கு போ.
மீண்டும் இந்த தவற்றை வாழ்நாளில் செய்யாதே. யாராவது கேட்டால் அன்னை அனுப்பினார் என்று சொல். கண்களை துடைத்தபடி சமையற்காரன் அங்கிருந்து விடை பெறுகிறான். பேலூர் மடத்தில் மாடியில் சுவாமி விவேகானந்தர் நின்றபடி உள்ளே நுழையும் சமையல்காரனை பார்க்கிறார். சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், இந்த பாபுராம் புத்தியை பார், திருடனை மீண்டும் மடத்திற்கு அழைத்து வருகிறான். புத்தியே இல்லையா? சமையல்காரன் கூறினான், அன்னைதான் அனுப்பினார்கள். நான் அன்னையின் மன்னிப்பை பெற்று வந்திருக்கிறேன். கூவியபடி சுவாமிஜியின் காலில் திருடன் விழுகிறான். மடத்திற்குள் திருந்திய மனிதனாய் உள்ளே நுழைகிறான். அவனை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். திரைக்கு பின்னிருந்து, அன்னையார், தவறு செய்தவர்களை குறை கூற நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் தவறு செய்தவர்களை மன்னித்து வழிநடத்த எத்தனை பேரால் முடியும் என்பார். அன்னையின் வழியில் நாமும் மன்னிப்போம், மறப்போம். நாம் சிந்திக்கலானோம். தவறு செய்வது என்பது மனித மனத்தின் பலவீனத்தால் எல்லோரிலும் ஏற்படக்கூடியது. குணமும் குற்றமும் நிறைந்தவன்தான் மனிதன். அந்த குறைகளை கடந்து அவர்களின் குணங்களை போற்றி அவர்களது தவறுகளை மன்னிக்கும் பொழுது இணக்கமாகவும் இன்பமாகவும் வாழலாம். அந்த சமையல்காரனுக்கு இருக்கும் சமயோஜித புத்தி நமக்கு இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நாம் தவறு செய்யும் பொழுது, ஊர் உலகமே நம்மை மறுக்கும் பொழுது, நம்மையே நம்மால் மன்னிக்க முடியாத பொழுது அன்னையிடம் சென்றால், அவரது மன்னிப்பை பெற்றால் நம் மனம் ஆறுதல் அடையும். எந்த ராஜ்யத்திலும் அன்னையின் கருணை எனும் அனுமதி சீட்டோடு உள்ளே நுழையலாம். ஆஹா, வாழ்வின் இந்த அடிப்படை தத்துவம் புரியாமல் நாம் என்னவோ மிகவும் ஒழுங்கு போல மற்றவர்களின் சிறிய குறைகளை கூட பெரிதுபடுத்தி அவர்களை எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கிறோம். அவர்களோடு இணக்கமற்று வாழ்ந்து நம் இன்பத்தையும் இழக்கிறோமே. மற்றவர்களை மன்னிப்பது ஒரு புறம் இருக்க, நமது தவறுகளையே நம்மால் மன்னிக்க முடிவதில்லையே. அன்னை எனும் நிரந்தர புகலிடம் நமக்கு எவ்வளவு ஆறுதலை தருகிறது என்று யோசித்தபடி இருக்க, மனிதன் நாடகம் முடிந்து பாட்டு கச்சேரி ஆரம்பமாகிறது. நமக்கு களைப்பினால் நல்ல தூக்கம் கண்ணை சுழற்றுகிறது. கோயிலின் கூரைக்கு கீழ் சற்று உறங்கலாம் வாருங்கள். இனி பயமில்லை, அன்னைதான் இருக்கிறாரே. இதுவரை கேட்டவை குணம் குற்றங்கள் நிறைந்தவன்தான் மனிதன். குறைகளை கடந்து குணங்களை பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மனிதனை மனிதனாக நடத்த வேண்டும். மனத்தில்தான் எல்லாம் இருக்கிறது. தூய மனம் கொண்டவன் அனைத்தையும் தூயதாகவே பார்க்கிறான். தூய்மையும் அன்பும் நிலை பெற்ற ஒருவரின் முன்னிலையில் பகை உணர்வும் அற்ப விஷயங்களும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். இந்த தூய்மைதான் நமக்கு பாதுகாப்பு. தவறு செய்பவர்களை குறை கூறுபவர்கள் நிறைய பேர் உள்ளனர். ஆனால் தவறியவர்களுக்கும் நன்மை செய்து அவர்களை வழிநடத்த வேண்டும். பிறர் செய்த நன்மையை பெரியதாகவும் அவர்கள் செய்த தீங்கை சிறியதாகவும் பார்த்து மன்னித்து இணக்கமாக வாழ்ந்தால் வாழ்வே இன்பமயமாக மாறும். அன்னை எனும் நிரந்தர அடைக்கலன் நமக்கு உள்ளது. எனவே எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். சிந்தித்துச் செயல்பட. எத்தனை தருணங்களில் அடுத்தவரின் இழிநிலையை கண்டு அவர்களை மனிதர்களாக நடத்தாமல் அவமதிக்கிறோம். தீண்டத்தகாதவர்கள், கெட்டவர்கள் என்று முத்திரை குத்தி எத்தனை பேரை அலட்சியப்படுத்துகிறோம்.